வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். புதுக்குடியிருப்பில் இருக்கிற அத்தனை வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அது சக்கு வந்த நான் புதிய வளவு 2 பந்தல் போட்டுங்களோட கல்யாணம் ஒன்னெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்த 2 பந்தல் போட்டு ஆம்பளை கொண்டு குண்டல் கொண்டு சைக்கிள் வந்திருக்கிறார். மீன் நோன்றவையா இந்த ராகினிய பேர் ராகினி என்ன எங்களுக்காக ஓட்டி கொண்டு சொல்றேன் இல்ல. செல்வம் கூட வேற ஜெல்ல இது நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட இதுக்கு கொஞ்சம் கூட 2 இவரா நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு இலங்கையினுடைய முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்புக்கு தான் போக போகிறோம். புதுக்குடியிருப்பில் வந்து ஒரு செம்மையான பன்னொன்றுகளை பார்க்குறதுக்கு எங்களோட சொந்தக்காரெல்லாம் 2 பேர் சேர்ந்து முல்லைத்தீவில் கூழ் காய்ச்சி ஒரு பன்னொன்று போக போகிறோம். இது வந்து கைதாடி பஸ் ஸ்டாண்ட். இதில் இருந்தால் நாங்கள் பஸ் எடுத்து புதுக்குடியிருப்புக்கு போக போகிறோம். இன்னும் பஸ் தெரியல. இப்போ பஸ் வந்துன்றது. பிரதான சந்தி என்ன கோடிக்கிட்ட வந்துட்டோம். கோடிக்கிட்ட வந்துட்டோம். இல்லை இல்லை வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். இந்த சேதிக்கு என்ன மதவடியில் கல்விடம் கோல்டுக்கு பக்கத்தில் அதான் நாங்கள் முன்னு நீங்கள் வந்த நீங்கள் இதனை காணே கடதாசி பூமரத்தை காணே அது இல்லை. இப்போ நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்.
புதுக்குடியிருப்பில் இருக்கிற அத்தனை வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். சைக்கிளில் வந்துருக்குறார். அவன்கிட்ட விடிய கொடுத்த ஒரே ஓட்டம் தான். இதெல்லாம் இப்படி வந்துட்டு ரோட்டை சிங்கப்பூர் அந்த மரம் பட்டினா ஒரு இதாக தான் கிடக்கு. என்ன ஒரு புக்கியா இருக்கும். வாய்க்கால் சூப்பராக தான் செய்திருக்கு. கடதாசி பூ கடதாசி பூ மரத்தை காண இல்லையே. மணக்கா மணி மணி அடிக்குது. ஆச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8-15 மணி அளவில் தான் அந்த கையிலிருந்து பஸ் எடுத்துருந்தோம். இங்கே வந்து ஒரு 10:30 எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இப்போ 2 அடுப்பில் 2 கிடாரத்தில் தண்ணி வச்சிருக்கணும் ரெடி பண்ணுறதுக்காக. அங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகள்ல இருந்து கடல் உணவுகள் எல்லாம் வெட்டி தயார்படுத்தி கொண்டிருக்கணும். நாங்கள் வரும்போதெல்லாம் தயார் பண்ணி முடிஞ்சதால எங்களுக்கு கொஞ்சம் வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிற மட்டும் தான் வேலை கூட இருக்குது. பார்ப்போம். முக்கியமான தாங்களும் குளிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பெரிய சமையல். எங்களுக்காக ஓட்டி கொண்டு பண்ணி சொல்றேன் இல்ல புனிதாங்குட்டி இதங்கட ஏசி எங்களுக்கு ஒரு புனிதம் மச்சான் என்ன வருத்தங்கள் என்று கேள்விப்பட்டேன். குடிகளும் எப்படி போறீங்க? என்ன நடக்குன்னு சொன்னா நண்டு விடப்படுது. கனவெல்லாம் பண்ண பிறகு நண்டு விட வருது. என்ன கிணத்தை காட்டுறோம். அந்த கிணம் பார்த்துட்டீங்க. கிணறு ஆமா கிணம் வந்து ஆளை கொண்டா கிணத்துக்கு போயிடலாம். கிணறு அங்கே இல்லை. பாதை இருக்கும். இப்படித்தான் போறது. இதுக்கு 2 பேருக்கா நமக்கு இப்போ உங்களுக்கு கிணறு பெரிய தூரமா போச்சா நான் உள்ள போறேன். இப்போ இவ்வளவு தூரத்துல இருந்தா மோட்டர் இழுக்குதோ? கிணறு தண்ணி முன்னாடி நிற்கும். 41 முழம். 41 முழம். 41 முழம் கிடையாது. 1 முழம் 1 அடி. என்ன கிணறு இப்படி கொத்தி இது ஆமாம்
இந்த 4 பக்கம் கிணறு இது சில செலுத்தி இதெல்லாம் கிடக்கு கிணறு தண்ணி நல்லா வந்துருக்கு ஃபுல்லாக 41 முழம் இப்போ இல்லாமல் பார்த்து ஒரு 6 முழம் தான் மேலே நிற்கும். ஓகே தண்ணி இது எங்கட மோட்டர் என்ன இந்த கிணறு முடிஞ்சு பார்த்தா பாயம் 41 முழங்களா? அப்போ வேறு காலம் இப்போ ஜூன் ஜூலைலேயும் பத்தாதோ? வாழ்க்கையில் வட்டா இது வந்து 41 முழமா நம்ம தண்ணி நிறைய நிற்கி இப்போ மேலே வந்து நிற்குது தண்ணியே நிற்கிது கிட்டத்தட்ட 35 முழம் தண்ணி நிற்கும். இது என்னம்மா அது கலக்குறீங்க? ஒடியல் கூழ் இதான் எங்கட என்ன 2 ஒடியல் தமிழருடைய தேசிய உணவு அப்படி தேசிய இது கொஞ்சம் நன்றி. இது மூடாதுங்க மூடி இது முன்கூடிய மாவும் இருந்தது. நாளே கரைச்சி வச்சிருவோம். கொதிக்கும் இது சில துண்டு வச்சிருக்கோம். புத்தி மூடுங்க போடுங்க மூட இந்த பைத்தங்க அப்படிதான் போடுங்க போடு எல்லாம் போடலாம் ரால் என்ன ஒன்று ரால் அஞ்சு போட்டு அதுக்கு மிச்சத்தை கொட்டி வச்சு அதான் கொஞ்சம் பெரிய விளாசமான 2 பானையில் காய்ச்சறால ஃப்ரிட்ஜ் போட வேண்டியா கிடக்கு. மீன் முள்ளு எடுக்கிறீங்களே என்ன எடுக்கல வேலை சொல்லிச்சினோம். முள்ளு எடுத்தால் சுகமா கெரியா குடிக்கலாம். இவர் இவற்ற மச்சால் இவன் எங்கட தம்பி மகன் இவன். உங்களோட பேர் என்ன? கண்ணன். செல்வத்து எங்க செல்வம் கூட பேர செல்வம். இது நல்லா இருக்கு. இவர் எங்கட ராசாண்ட மரும யாழ்ப்பாணம் போட்டாச்சா அடி போட்டுட்டீங்களா? கொஞ்சம் கூட இதுக்கு கொஞ்சம் கூட ரெண்டு நீங்க ஆசிரியர் அப்படி சொல்லி போட பெரிய அரைம்பூல் நீங்க குடிக்கிற பிளான் என்ன இந்த புள்ள பேச
யார் ஆமாம்மா உன்னை வாய சொல்லுங்க என்னண்டு பாரம்பரிய சொத்துகள். அம்மாவோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? பேர் ஓ அண்ணம் மரிய பிள்ளைன்றது உங்களோட கணவர்? இல்ல இல்ல மரிய பிள்ளை அவருடைய ஒரிஜினல் பேர் அண்ணன் வீட்டு பேர். அட மரிய எத்தனை வயது வரும் தெரியுமா? 94 வயது. 94 96 2 குறைய சொல்றீங்களா? உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? 5 பேர். 4 பேர் 5 பேரா? செத்து போயிட்டோம். பேர் எழுதும் என்ன ஜபமா பேரை சொல்லுங்க ஆபம். உங்களோட சகோதரட்ட பேர், உங்களோட சகோதரங்கள பேரை சொல்லுங்க ஆபம். மாமி உங்களுக்கு மூத்ததார் உங்கள அக்காஜிக்கு என்ன பேர்? உங்களோட அக்காஜிக்கு ஜோசிக்கிறா. உங்களை எத்தனை சகோதரம்? மூத்தவைக்கு என்ன பேர்? மூத்தது உங்களோட மூத்த சகோதரத்துக்கு அன்னைக்கு. ரெண்டாவது பூரணம். மூன்றாவது பூரணம்ன்றது தமக்கையா? மூன்றாவது இல்ல நாலாவது அங்க பார்த்து நீங்க சொல்லி அஞ்சாவது. நாலாவது இவங்க இல்ல. அஞ்சாவது உங்களோட தம்பிக்கு என்ன பேர்? தம்பிக்கு உங்களோட தம்பிக்கு சரி. இப்ப அடுத்ததாக உங்களோட பிள்ளை என்ற பேர் சொல்ல போறீங்களே? பிள்ளைகளின் பேர் மூத்த பிள்ளைக்கு என்ன பேர்? மூத்த பிள்ளைக்கு உங்களோட என்ன பேர்? உங்கண்ட பிள்ளைன்ற பேர் சொல்லிக்கொண்டு வாரீங்க. அதுல மூத்த பிள்ளைக்கு என்ன பேர்? திரேயாகும். எத்தனை பிள்ளைகள் மொத்தமா? 4 தானா? ரெண்டாவதுக்கு என்ன பேர்? ரெண்டாவதுக்கு ஆமா சொல்லுங்க. முதலாவது துறையா, ரெண்டாவதுக்கு என்ன பேர்? உங்களோட பிள்ளை என்ன பேர்? என்ன பிள்ளைகளுக்கு என்ன பேர்? ரெண்டாவது பிள்ளைக்கு என்ன பேர்? உங்களோட என்ன பேர்?
இவ்வளவு உடைச்சு போட்டு இந்த முள்ள போட்டீங்கன்னா இவரார் இவரா நம்பி ரெண்டாவது செத்து போனேன் விட்டர் செத்தவார் அங்க சொல்லுங்க அந்த தம்பி என்ன சொல்லுங்க விக்டர் என்ன செத்து போனேன் செத்து போனாரா மூன்றாவது அங்க சொல்லுங்க அவைக்கு சொல்லுங்க என்ன பேர் போனேந்திரன் குகணேந்திரன் நீங்களா நானோ நாலாவதுக்கு என்ன வரும் கூட நாலாவது உள்ளாக்கி கூட உள்ளாக்கி நாலாவது சொல்லுங்கம்மா கூட புள்ளைய மறந்து போனீங்களா நாலாவது புள்ளைய பேர் ஞாபகம் இல்லையா அப்ப அவரெல்லாம் கோவிக்க போயினோம் எல்லாட்ட பேரையும் சொல்லிட்டு செலசினார் செலசினார் செலசி யார் சொல்லுங்க நாலாவது உங்களுடைய அங்க சொல்லுங்க அவருக்கு என்ன பேர் என்ன பேர் தம்பிக்கோ ஓ கடைசி நாலாவதுக்கு அவருக்கு செலஸ்டீன் செலஸ்டினா இங்கே பரபரப்பா வேலை நடந்துருக்கு எந்த ஊரா எந்த ஊர் ஜாழ்ப்பாணம் நீங்களும் ஜாழ்ப்பாணமா ஜாழ்ப்பாணமா விட ஸ்டேஷன் அடின்றது ரயில்வே ஸ்டேஷன் சொல்றீங்களா அங்க எத்தனை வருஷமா இருந்தீங்க அங்க இருக்கு இப்பதான் இங்க வந்தீங்க கல்யாணம் செய்யாத அப்ப எது பிடிக்கும் உள்ளத்தீவு பிடிக்குமா யாழ்ப்பாணம் பிடிக்குமா யாழ்ப்பாணம் தான் பிடிக்குமே அங்க நிறைய பேர் தெரியுமே நிறைய பேர் அவங்களோட சொந்தக்காரர் இருக்கணும் அப்படியா மீன் முள்ளம்மா கல்யாணம் செய்து இப்பதான் கிட்ட எல்லாம் செய்தான் இப்ப கிட்ட எல்லாம் ஒரு 3 வருஷம் வரும் 3 வருஷம் அம்மம்மா சொல்றா தான் பிறந்த யாழ்ப்பாணம் தானா அதான் பிடிக்கும் இது பிடிக்காதான் உள்ளது அப்படியே நீங்க அங்க போகணும் கூழ்பானை கிட்ட ஏன் குளிக்கணும் வாங்கிட்டு
இது கூலிகள் அச்சா நீங்கள் என்ன வெயில்ல வாடகை விட்டு வாழை விட்டு போட்டு என்னம்மா இப்பெல்லாம் செய்யற சொல்லுங்க வெள்ளை ஓலை வட்டி நேற்று செட் பண்ணியாச்சுக்கலாம் நேற்று நேற்று வாடகை விட்டு நேற்று வாழை போட்டு நேற்றே செட் பண்ணியாச்சு இங்கே ஃபுல்லாக கொடுத்து கூட கண்ணனை செட்டு போட போகிறே எனக்கு பெரிய ஃபுல்லாக பிடிச்சி கேட்டான் கண்ணன் ஊர்வதி நேரத்துக்கு வரணும் எல்லாம் ரெடி வீடு அங்கே தூரம் இது பக்கத்தில் விடுங்க நான் குடிச்சு போட முடியும் இதுக்கு என்ன பேர் சொல்றது? ஃபுல்லா ஃபுல்லா புலா. ஃபுல்லா பனி ஓலையில செய்த புலா புலா. இதுதான் தமிழ் பண்பாடு. ஓ நீங்க வந்துருங்க இந்தியாவுக்கு கிட்ட போட எடுத்தா தான் இந்த முள்ளத்தையை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சு? நான் வந்து 75ஆம் ஆண்டு இங்கே வந்தேன் நான். அப்போ வரைக்க பெரிய ஒரு வளவு 2 பந்தல் போட்டு எங்களை வீடு கல்யாணம் நல்லா நடந்தது. இப்போ இதெல்லாம் நடந்த 2 பந்தல் போட்டு ஆம்பளை கொண்டு பொம்பளை கொண்டு அழகாக நடந்து 50 வருஷம் ஆச்சு எங்களோட கல்யாணம் நடந்து 4 குழந்தைகளையும் பெற்று திரும்பவும் வெளிநாட்டுக்கு போய் வந்து சந்தோஷமாக கூழ் காய்ச்சி எங்களோட சொந்த பந்தங்களோட நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் பாரோம். 15ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் பாரோம் வந்து சந்தோஷமாக போகிறோம். மாமியை இப்போ வச்சு வேலையாக பார்க்குறோம். அழகாக இருக்கிறா. இப்போ அவருக்கு முழுவதும் 97 வயது. 94 இல்லை, அவள் 30ஆம் ஆண்டு பிறந்தா 96 95 30 95 தான். 95 வயது. அவன் கூட்ட பிள்ளைகள் எல்லாரையும் கண்டு அவன் இருக்கிறா. அவரை கேட்குறாங்க கேட்டான். சொன்னேன் உங்களோட கொஞ்சம் கேட்க போறாரு அந்த சொல்லுங்க கூட வரலாம். நான் மாட்டு போய் வணக்கம். வணக்கம். உங்களை பேர் சொல்றீங்களா? என்னுடைய பேர் செலஸ்டின். இது இந்த இடத்துல நான் பிறந்து வளர்ந்தது முல்லைத்தீவு தான். புதுக்குடிவு தான். புதுக்குடிவு இந்த நான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு இப்போ 66 வயசு. 43 வருடமாக நான் இப்போ 40 வருடமாக சுவிஸில் வாழ்ந்தேன். 3 வருஷம் பிரான்ஸில் வாழ்ந்துருக்கோம். எனக்கு 4 பிள்ளைகள். இப்போ நாங்கள் அம்மா அப்படி வந்தோம். அம்மா மரணப்படுக்கையில் இருந்தவோ, ஆனால் இப்போ ஒளிம்பி இருக்கிறாங்க கண்டுட்டு பிள்ளைகளை கண்ணோன்னு. நல்லா இருக்கிறா. நாங்கள் மீண்டுமாக அடுத்த மாதம் நாட்டுக்கு போயிருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைக்கு அண்ணர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட உறவுகளோடு சேர்ந்து இந்த கூழ் காய்ச்சி எங்களோட பழைய உணவை எல்லாரும் சமைச்சு சாப்பிட இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீங்களும் இந்த இடத்துல வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஓகே, மட்டுமா நாங்கள் வாழ்கிறது எங்களுடைய ஆண்டோடைய கிருபை. என்ன சொல்லலை ஆண்டவரே, இந்த உணவு தந்ததுக்கு நன்றி. எடுக்க பத்தும். ஓகே, எப்படி இருக்கு? ஆண்டவர் கால் தெரியுது. இது கொஞ்சம் ஐயா இது எனக்கு விட்டாக்கா கொண்டு போகிறாங்க சைக்கிள் அதில் கூப்பிட்டு கரண்டியா என்னம்மா
நல்ல டேஸ்ட்டாக தான் கிடையாது. இவ்வளோ சாமான் போட்டால் பின்ன எப்படியோ ஒரு செய்யும். சுடுவதில்லை மறந்து கொண்டு வர இது ஓகே நல்லா கொண்டு பார்த்து விட்டு வைங்க மச்சான் அதுக்கு ரெண்டா எனக்கு 2 பேரும் காணும். அதுக்கு குடிச்சோட நான் சொல்லுவோம் கண்ணி நீங்க எடுத்துட்டு பொடியல் பூலா வந்து பத்திரைக்கு வந்துட்டோம். அங்க பத்திரைக்கு நாலாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. நானும் உங்க அக்கா கல்லடி வேலி வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன யுவமா இருக்கிறாரு உங்களோட கால் கருத்துங்க. எந்த வாடமும் செய்யணும். இது இப்போ சிறு கிருஷ்ணாவுக்கு சேனல் பண்ணி காட்டுங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து கொண்டு வரட்டான். என்ன விரிவு கொண்டு இருந்து ஓடி ஓகே அந்த காது இருக்கலாம். நீங்கள் இருந்தீங்க இந்த பேர் என்ன? எந்த பேர் தெரியும் உங்களுக்கு? வடிவா யோசிச்சு பாருங்க. யோகம் யோகத்தின் மகன் யோகம் யோகம் யார் பஞ்சு அக்கா அக்கா இந்த மூத்த முந்தி வந்து நிற்பான் என்னோட வந்து இல்லை அது வளர்ந்து என்ன எப்படி இருக்கிறா தொண்ணூத்தி நான் இருக்கே புள்ளோய் என்ன செய்கிறாய்? இப்போ அப்படித்தான் ரொமிலா கூப்பிடுங்க. ரொமிலா நான் பேரே இது சரி மேல கூட்டினீங்களா? நான் கூட ரிசர்வ் கொண்டாதிக்கு என்ன பேர்? கிளி கிளி பாபா ருபினா ருபினா வந்து அப்பா அவர் மருமகன் உங்க மருமகன் வந்திருக்கிறார். மகளோட புருஷன் தெரியாது என்ன எப்படி சிந்திச்சு பார்க்கறதே பெரிய விஷயம். ఇక్కడ రుబినా బిల్డర్ ఇక్కడ మగ இந்த மகள் கொஞ்சம்
பிடிச்ச வார்த்தை தானே. வந்தாரு மூலை வந்தாரு மூலை ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. வந்தாரு மூலை இருக்கா? ஆக்களை சும்மா கூப்பிடுங்க. வந்தாரு மூலை, இந்த வந்தாரு மூலை இங்க வாண்டு கூப்பிடுங்க. என்ன மறந்து போறீங்க? ஆசையில கூப்பிடுங்க. இந்த வந்தாரு மூலை ஞாபகம் வருமா? நாங்க இருந்த கதைப்பை ஞாபகம் வரும். என்ன இருந்த கதைப்பம் எல்லாம் ஞாபகம் வரும். மூக்குத்தி பூ மேலே நல்ல மூக்குத்தி இருக்கு. எப்போ குத்தின மூக்குத்தி? பொம்பளை வீட்டை வரையில தண்ணி தான் வந்தேன். இவரை தெரியுமா மாமா கேசுதாசன் சொல்லி? ராசன் என்ன மருமன்? சாப்பிடுவோம் பிஸ்கெட் சாப்பிடுவோம். ரெண்டு மாவா ரெண்டு சாப்பிடுவோம். உங்களுக்கு டீ டைமுக்கு லெமன் கப்னல் சூப்பர் புதுசாக வந்து மற்றது கிரீன் பிரேக்கில் ஆகும். ஆமாம் அவங்க வண்டா பொட்டி பொட்டிக்கோ அப்படியே பாட்டு வந்து வச்சுக்கிறோம். ஈ காட்டுங்க 6 மாதம் வேண்டி வச்சுருக்கேன். ஈ என்று சொல்லுங்க. ஈ சிரிக்கிறேன். இந்த ரோல் அக்கா அக்கா இப்போ சொல்லியா சரி, எங்களுடைய வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் செம்ம ஃபன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் பாருங்கள், ஒரு நல்ல இயற்கைகளில் நிறைந்த புதுக்குடியிருப்பு. மறக்கவே முடியாத ஒரு தருணமாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுமையாக இருந்த இல்லை மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கலாம். பாய்.